கோயம்புத்தூர்ல ஒரே ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 6 காலேஜ் வரிசையா இருக்குங்க. போயிட்டு வரேன், எல்லாரும் பாக்குறாங்க. பாத்தீங்களா எல்லாரும் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத. சும்மாவே இந்த வண்டி குடின்னு குடிக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்க டொனால்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட பைக் எடுத்துட்டு போயிட்டு பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ எடுக்க போறாங்க. ஸோ என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு GT 650 பைக் வச்சிருக்கான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கான். அந்த எக்ஸாஸ்ட் போட்டதுனால சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸாஸ்ட் போட்டு நம்ம ரோட்ல ஒட்டி எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிபிஎஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த GT எடுத்துட்டு தாங்க நம்ம போயிட்டு பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ எடுக்க போகிறோம். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஊட்டிக்கு போனோம்ல. ஸோ அந்த வீடியோவே காமிச்சிருப்பேன். நம்ம ஊட்டிக்கு போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்லைட் போடல, வேற பேக்லைட் போட்டிருந்தாங்க, அதாவது ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 700 கொடுத்து இந்த லைட்டு போட்டுருக்காங்க. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இண்டிகேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்லேயே வந்துருங்க. ஸோ எப்படி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. ஆன் பண்ணிட்டோமா, ஆன் பண்ண உடனே ரெட் கலர்ல எரியும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுக்கா இருக்கிறதுனால அந்தளவு விசிபிலிட்டி இருக்காது. இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன் பாருங்க. இண்டிகேட்டர் ஒரு பக்கம் இதில் எரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த மாடிஃபைடு லைட்டு. இப்போ வாங்க போகலாம். முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு RCல வந்துட்டு இருக்கான். நம்ம வந்து இப்போ GTல பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கோங்க. என்னடா கேமரா ஹெல்மெட் இல்லடா, கேமரா மாட்டியிருக்கேன்டா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். யூடியூப்ல போடலாம். நீ வருவ பாரு, கொரோனா பேட்ச்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குடா, அதில் போய் வருவ. நீ போய் போட்டு பாரு, நாளைக்கு வருவா வீடியோவில். இதில் வந்து எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்கடா. அது சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? போயிட்டு வரேன், எல்லாரும் பார்க்குறாங்க. பாய்டா. குட்டி பசங்க வந்து என்னன்னா கேமராலாம் மாட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஹெல்மெட்லேயே கேமரா வருமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லடா தம்பி, இது வந்து நான் தனியாக மாட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு அந்த தம்பிக்கு ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கோங்க. யாருக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு பப்ளிக் ரியாக்ஷன் ஐடியா கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் கொடுத்தது தான், நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இந்த வண்டியில் இப்போ யார் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நம்ம நிர்மல் ப்ரோ அவரு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 காலேஜ் வரிசையாக இருக்குங்க. இப்போ நம்ம அந்த ரோட்டுக்கு தான் போயிட்டு GT ஓட்ட போகிறோங்க. பஸ்ஸில் இருந்து சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சைடில். பாருங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி சவுண்டு கேட்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பையாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது சவுண்டு அப்படின்ட்டு. ஏன்னா சூப்பர் பைக்ல வர சவுண்டு மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இது என்ன எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 20K வருது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு சூப்பர் பைக் சவுண்ட் மாதிரி இருக்குங்க. முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு தான் RCல ஓட்டி போயிட்டு இருக்கான் சல்லுன்னு. இன்னும் RCல எதுக்காக எக்ஸாஸ்ட் போடாம இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த வண்டி குடின்னு குடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போடாம இருக்குங்க. இந்த ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 காலேஜ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க தாங்க GT ஓட்ட போறோம் எக்ஸாஸ்ட் போட்டு. அதான் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் இப்படி சவுண்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குங்க, கூச்சமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சும்மா ஒரு பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். யாரும் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் 6 காலேஜ் இருந்தாலும் ரொம்ப டிராஃபிக்கா இருக்குங்க. எப்பவுமே சொல்றேன், இப்பன்னு இல்லை, எப்பவுமே சரியான டிராஃபிக்குங்க.
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படும்பயங்கன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ரோட்டில் நின்று பார்த்தவங்க யாரும் வீடியோவில் இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்ளிக் ரியாக்ஷன், ஒரு காமெடி வீடியோ தாங்க. கால் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதின்னு கொதிக்குதுங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டை வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் அக்கா திரும்ப முடியாமல் நின்றுருக்காங்க. நீங்க போங்க பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத. ஒரு ஃப்ரீ ரோடு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து சல்லுன்னு போயிடலாங்க. பையா பார்த்தா பாருங்க திரும்பி. சரி ஆனால் டிராஃபிக்குங்க, கொஞ்சம் கூட ரோடு ஃப்ரீயாக இல்லை. சவுண்டு சூப்பராக இருக்குது. வீடியோவில் எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்னு தெரிலங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக் போட்டிருக்கேனா, அதனால் நான் பேசுகிற ஆடியோ தான் எடுத்துக்கும். கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொதின்னு கொதிக்குதுங்க. நான் சுட்டுக்கிட்டே செத்துருவேன் போல, அந்த மாதிரி இருக்குது. வண்டி ஆஃப் பண்ணியே வச்சுட்டேங்க. சும்மாவே இந்த வண்டி குடின்னு குடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிராஃபிக்லாம் நின்று ஓட்டணும்னா நல்லா குடிக்குங்க. இதுலையா நம்ம ஒரு 3 காலேஜ் கிட்ட தாண்டி வந்துட்டோம். பஸ்ஸு ஜன்னல்லேருந்து ஒரு பையன் எட்டி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. என்னடா அது இடிக்கிற சவுண்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இருக்கு GT 650 ஹேண்டுங்க, செம்மையாக இருக்குல்ல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருக்குங்க. அதனால தான் அகட்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா சுட்டுக்கிட்டேன்னா பழுத்துரும்ல. நம்ம இப்போ வந்து எஸ்எஸ் காலேஜுக்கு போகலங்க, இங்கே வேறு காலேஜ் போயிட்டு இருக்கோங்க. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலேஜ் ப்ரோ இருக்குது? ரங்கநாதன் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கான். ஸோ நம்ம இப்போ இங்கே தாங்க போகிறோம். ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ரோட்லலாம் எப்போவுமே டிராஃபிக் தாங்க, கொஞ்சம் இல்லை. ப்ரோ எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சவுண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. இருட்டதுக்காட்டி ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிட்ட போய் பப்ளிக் ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்க்குறேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 80-90 அசால்ட்டாக ஏறுது. நைட்லலாம் ஓட்டணும்னா வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியோட சவுண்டுக்கு நாய் எல்லாமே வந்து துரத்துங்க. ஆர்சி வேறு பெட்ரோல் இருக்கான்னு தெரியல, யாருமே அடிக்கல, நான் தான் அடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். வழியில் நின்றுச்சுன்னா ஆர்சியெல்லாம் தள்ளவே முடியாதுங்க. இங்கே தான் நம்ம ஃப்ரெண்டு திவாகர்னு ஒரு பையன் இருக்கான், அவனோட வீடு இருக்குது. ஸோ நம்ம இந்த ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்ரிங்க்கு வந்திருக்கேங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 350 ஒரு சர்வ் கேட்ரிங்க்கு வந்திருக்கேன். நான் செகண்ட் கியர்ல தான் அழுத்திட்டு இருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க சவுண்டு. ரைட்டா என்ன ஒரு அட்டிப்பாளையமா? இதான் நீங்க சொன்ன காலேஜா? நீங்க படிச்ச காலேஜா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதர் காலேஜுக்கு வந்திருக்கோம். ஜிடியோட ஓனர் படிச்ச காலேஜுங்க இதுதான். எனக்கு இங்கெல்லாம் ஒரு காலேஜ் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாதுங்க. ப்ரோ இதுதான் என்ட்ரன்ஸோ? என்ன ப்ரோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்து காத்து ஓடிட்டு இருக்கு ப்ரோ. பார்த்துட்டு இந்த வண்டிக்கு 4850 rupees கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் 2 பிரேக் பேடும் புதுசு மாற்றிருக்காங்க. ஜிடியோட இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. ஸ்பேர்ஸு அதோட அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தாங்க. இப்போ நீங்கள் ஜிடி வாங்கிட்டீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியுதான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சூப்பர் பைக்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் ஜிடி, ஆர்சி எல்லாமே. வீட்டில் கார் ரைடிங்லாம் பண்ண முடியுதுங்க. வண்டி பட்டாசா போகுது. நாய்க்கு எதுவும் குறுக்க வராமல் இருந்தால் சரி. கேமராவெல்லாம் மாட்டிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல.
கேவலமா நினைக்காம இருந்தா சரிதான். தாத்தா ஒருத்தர் போறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம அழுத்தக்கூடாதுங்க. நம்ம ஃப்ரெண்டு அழுத்துங்கிறான், ஆனால் தப்பு அழுத்தக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் பயப்படுவாங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க கிட்ட மட்டும் நான் அழுத்த மாட்டேன், யார் என்ன சொன்னாலும். அண்ணா எப்படி பார்க்குறாருன்னு பாருங்களேன். குழந்தைங்கலாம் இருக்குது, குழந்தைங்க இருக்கப்போ நான் முறுக்க மாட்டேங்க. வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அதனால் முறுக்க மாட்டேன். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்படல. ஜிடி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அது அந்த அளவுக்கு ஆர்சியும் பவர்ஃபுல்லு. ஜிடினா ஜிடி தான், ஆர்சினா ஆர்சி தான். ரெண்டு பேருக்குமே ஃபேன்ஸ் இருப்பீங்க. எந்த வண்டி பிடிக்கும் அப்படின்னு மறக்காம சொல்லிட்டு போங்க, ஜிடியா இல்லை ஆர்சியா அப்படின்ட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தான் பிடிக்கும், இந்த வண்டியை தான் பிடிக்காது, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் கெட்டு அப்படின்லாம் சொல்கிற ஆளே கிடையாது. எனக்கு எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பைக் என்ன, உங்களோட ட்ரீம் பைக் என்னன்ட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. அப்படியே போனால் ஒரு காலேஜ் இருக்குது, ஆனால் அந்த காலேஜ் கிட்ட நான் முறுக்க மாட்டேன்னு. ரெட் ரோஸ்டர் நல்லா கொதிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டிட்டு வந்து இப்பதான் நிப்பாட்டி இருக்கோம். சரியான கொதிக்குது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹீட் அடிச்சுதுங்க. சிபிஎஸ்சி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை எனக்காக ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் கவனிச்சேன், ஒரு சில இடத்துல வந்து இந்த வீடியோவில் ஆடியோ நல்லா இருந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ கொடுக்குற 11 சப்போர்ட்டோட இதுக்கப்புறமும் நிறைய கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால தொடர்ந்து வீடியோஸ் பண்ண முடியும். யாரும் இந்த மாதிரி வீடியோ பண்ணதுனால கோச்சிக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.